அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இது நேற்று நைட்டு எடுத்த வீடியோ. நேற்று ஈஸ்டர் அன்னைக்கு என்னுடைய அண்ணன் பொண்ணு பெனிட்டாவோட பர்த்டே. அதனால் நார்மலாகவே எந்த ஃபெஸ்டிவல்னாலும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி அது மாதிரி தான் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் உடம்பு ஒத்துழைக்கவில்லை, அதுதான் உண்மை. ஏன்னா 3 மணிக்கு சர்ச்சு, 4 மணிக்கு சர்ச்சுன்றதுனால 3 மணிக்கு எழுந்து கிளம்புனதுனால குழந்தைங்களுமே அது என்ன ஆச்சுன்னு தெரில, கேராக இருக்குது, மயக்கமாக இருக்குது, தூங்கினவங்க எழுந்துக்கவே இல்லை, சரியாக சாப்பிடலை. அதனால் ஒரு 7:30 வரைக்கும் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், தையூரில் தான் இருக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி எங்கே தான்மா இருக்கிறீங்க, இன்னும் காணோம், அப்பா வர மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ வந்துரு, நான் வெளியே பக்கத்தில் எங்கேயுமே சொல்லலை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு தம்பி வருவான், நீ பைக்லலாம் வருவானா, தம்பி கூட வந்துரு அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் தம்பி வந்தான், வீட்டுக்கு வந்துட்டு நான் போகிற வரைக்கும் எல்லாருமே 6 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன், தம்பியோட ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் அண்ணிங்க, அவங்களாம் தான். வெளியிலேருந்து யாருமே கூப்பிடல, எங்கள் சித்தப்பா சித்தி அம்மா அப்பா தான் இருந்தாங்க. என் பெனிட்டாவுக்கு 5 வயசு முடிஞ்சு 6 தொடங்குது. நான் தான் பைபிள் ரீட் பண்ணேன். அப்பா மெசேஜ் கொடுத்தாங்க, நம்ம வீட்டில் எந்த ப்ரோக்ராம், ஃபெஸ்டிவல் எது வந்தாலும், பர்த்டே, கல்யாண நாள் எது வந்தாலும் அப்பாவே ப்ரேயர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அப்பாவும் ஒரு ஊழியக்கார் தான், அதனால் சீனியர் பாஸ்டர்னு நாங்களாம் கிண்டல் பண்ணுவோம். நான் அப்பா இருக்கிற விடுமா அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதனால் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, 2 பேரும். வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயருங்களை கூப்பிட்டு நம்ம அதை நடத்துவோம். அது மாதிரி இன்றைக்கி போகும்போது நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோ வராமல் விட்டுட்டு இருந்தால் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போமே அப்படி தான் நினச்சேன். அப்பா தானியேலை எப்படி சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கும் மெசேஜ் எடுத்துன்னு இருந்தார். எங்கள் அண்ணன் அப்படியே கீழே உட்காந்துட்டான். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் அண்ணி, எங்கள் இன்னொரு அண்ணன் அண்ணி, எங்கள் தம்பி ஒய்ஃபு, எங்கள் சித்தி, சித்தப்பா எல்லாருமே இருந்தோம். ப்ரேயர் முடிச்சுட்டு பெனிட்டாவுக்கு காலையிலேருந்து எப்போத்த வருவீங்கன்னு என்னை கேட்டுனே இருந்தான். இதோ வந்துடுறேன், 4 மணிக்கு வரேன், 5 மணிக்கு வரேன், 6 மணிக்கு வரேன்னு. கடைசியாக நாங்கள் 8:30க்கு தான் போனோமே. போயிட்டு எங்கள் தம்பி கேக் வாங்கிட்டான், கண்டிக்கையில் வாங்கிட்டான். நான் கேளம்பாத்தில் ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் போனால் மேடம் அப்படியே புது நெக்லஸ்லாம் அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 2.5 சவரமா பர்த்டேக்கு. எப்பவுமே அவங்க அம்மா எந்த பர்த்டே வந்தாலும் ஜுவல்லு குழந்தைக்கு சேர்த்து வச்சு ஜிஆர்டியில் இந்த நகை பண்டு சொல்லுவாங்கள்ல, சீட்டு கட்டி எப்போவுமே எடுப்பாங்க. அது மாதிரி இந்த வருஷம் அத்தை இங்கே பாருங்க அத்தை, எங்கள் அம்மா எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துக்குறாங்கன்னா, சூப்பராக தங்கம், உன்னை விட அழகாக இல்லை, ஆனால் நல்லா அழகாக உனக்கு இருக்குது அப்படின்ட்டு. அது அடியில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீட்டு வேலைகள் நடந்துறதுனால வாடகை இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் எல்லாருக்குமே இந்த இடம் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு டேபிள் இல்லை. எங்கள் தம்பி என்ன பண்ணிட்டான், சிலிண்டர் மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அது மேலே கேக் வச்சுட்டா எல்லாம் சிரிச்சுன்னு இருந்தாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். டேபிளுக்குன்னு நம்ம போயிட்டு வேறு எங்கன்னா வாங்கின்னு வராமல் கொஞ்சம் நேரம் தானேன்ட்டு டக்குன்னு பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அது மேலே கேக் வச்சுட்டான். பயங்கர மூலடா உனக்கு அப்படின்னு எல்லோரும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க எங்கள் தம்பியை. அதுக்கப்புறம் கேக் கட்டிங், நாங்களே பர்த்டே சாங்லாம் பாடி அந்த அம்மாவுக்கு கேக்கு, சாக்லேட்டு, ஜூஸு, இவங்க எல்லாருக்குமே. என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கும் போது எங்கள் ஜென்ரேஷனில் ஃபுல்லாக பையன்தான், என்னை தவிர எல்லாரும் பையன்தான். எங்கள் பெரியப்பாவுக்கு 3 பையன், எங்கள் அப்பாவுக்கு 2 பையன், எங்கள் சித்தப்பாவுக்கு 2 பையன், எங்கள் இன்னொரு சித்தப்பாவுக்கு 2 பையன். அதனால் பொண்ணுங்களே கிடையாது, நான் மட்டும்தான். ஆனால் இப்போது எங்கள் தம்பி அண்ணனுக்கெலாம் கல்யாணம் ஆகிட்டு, எங்கள் பெரிய அண்ணனுக்கு ஒரு பொண்ணு, எங்கள் பிரவீன் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு 2 பொண்ணு. அது மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஏன்னா பையனே இன்னும் யாருக்கும் பிறக்கலை எங்கள் அதான் அடுத்த தலைமுறைகளில். இனிமேவாச்சும் பையன் பிறக்கும். ஆனால் பொண்ணு இல்லாத வீட்டில் இவங்க எல்லாரும் ரொம்ப பிறந்தது ரொம்ப ஹாப்பி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கும், நம்ம வீட்டில் என்ன இன்னும் ஒரு பேரன் கூட பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லினே இருப்பாங்க. எங்கள் தம்பிக்கு இதுதான் எங்கள் தம்பி ஆபிரகாம், சொல்லினே இருப்பாங்க. இது எங்கள் தம்பி சாம், அவருக்கும் ஒரு பொண்ணு தான். அதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆபிக்கு தான் பையன் பிறக்கும், ஆபிக்கு தான் பையன் போய் தான் எங்கள் பெரிய அண்ணன், இது எங்கள் சித்தப்பா சார்லஸ் அப்பா, இவங்க குமார் சித்தப்பா. நாங்கள் சித்தப்பா சித்திலாம் அடைக்கிட மாட்டோம், எல்லாம் பேர் சொல்லி. இப்போ சார்லஸ்னால் சார்லஸ் அப்பா, அந்தோனி அப்பா, சாம் அப்பா,
அது மாதிரி தான் ஏஸ்பாதம் சித்தப்பா. ஏன்னா அவர் பெரியவர் கொஞ்சம், அதனால் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோமே. ஜாலியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேரை கூப்பிடல, எங்கள் வீட்டுங்களே எங்கள் சித்தி அவங்களாம் ஈஸ்டர் டயர்டில் இருப்பாங்க போல், கூப்பிடல. சரி நம்ம இருக்கோம், கேக் வெட்டிக்கலாம், இது 5th பர்த்டே தானே. இதான் எங்கள் அண்ணி பெனிட்டாவோடைய தாயார் அம்மா. இது வந்து எங்கள் வினோ சின்ன அண்ணி, எங்கள் தம்பி ஒய்ஃபு. பெனிட்டா வந்து சாக்லேட் சாப்பிட்றதுலையே வந்து ரொம்ப குறியாக இருந்தால். அவள் வந்து எப்பயும் நல்லா ஆக்டிவாக இருப்பாள். அவளுக்கு வந்து சீதளம் அதிகமாகிடுச்சு. இங்கே முந்தா நேற்று நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போவே பார்த்தா குளிரில் தூக்கி தூக்கி போடுது அந்த அம்மாவை. அப்புறம் நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டு போட்டு விட்டுட்டு கட்டி பிடிச்சின்னு தூங்கினதுக்கப்புறம் தான் அவள் தூங்கினாலே. அப்போயே கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்த ஆள். அதுக்கப்புறம் கேக் எல்லாத்தையுமே கழுது. எங்கள் சலோமி சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் சீக்கிரமாக வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் தம்பி என்ன பண்ணால் எல்லா கேக்குமே எல்லாருக்குமே, வராதவங்க எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பி. எங்கள் அண்ணன் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எல்லாருக்குமே பசி தான், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மதியம் வந்து பிரியாணி, 65, தயிர் பச்சடி எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்டுன்றதுனால சரி லைட்டாக டின்னர் கொடுத்துடலான்ட்டு இட்லியும் சிக்கன் குழம்பு வச்சுட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து எல்லாருக்கும் போட்டு அவர் கொடுத்துனுக்கிறாரு. பிளஸ்ஸி வந்து மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கிறா. எல்லோரும் அங்கேயே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் பாப்பாக்கா இது நாளைக்கு வந்துடுமா, இன்றைக்கி வந்துடுமா அப்படின்னு கேட்டுன்னு எனக்கு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம ஊரில் டவர் இல்லை, நான் எங்கள் வீட்டுக்கு போய் தான் போட முடியும், நாளைக்கு நான் இது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் நான் ஒரு பொண்ணு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ எங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு, ஃபஸ்ட்டு எங்கள் ராஜன், அவங்க ஒய்ஃப் வந்து கேத்ரின், அவங்க பாப்பா அனல்யா, அப்புறம் பிரவீன், சாரா, அவங்க பாப்பா பெனிட்டா, அதுக்கப்புறம் ஆப்ரகாம், வினோ, அவங்களுக்கு பாப்பா பிறக்க போகுது. அதுக்கப்புறம் இப்போ பிரசாத் அண்ணனுக்கு கல்யாணம், இன்னொருத்தவர் இருக்கிறான். அப்புறம் எங்கள் 2 சித்தப்பா பசங்க இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் இன்னொரு சித்தப்பாவுக்கு 2 ரவி, ராபர்ட்னு இருக்கிறாங்க, நித்யா, மாலதி. அது மாதிரி நிறைய எங்கெங்கேருந்து எந்தெந்த ஊர்லேருந்தோ இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கள் அப்பா வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு கேக் ஊட்டினார். அதான் அப்பா தான் அப்படி சொல்லி நான் கிண்டல் பண்ணியிருந்தேன். மற்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கின்னே ஒரே ஜாலியாக ஃபன் பண்ணின்னு இருந்தாங்க. இது எங்கள் தம்பி ஒய்ஃபு. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணன் தம்பி வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் ஆடுவான், இன்னும் பயங்கரமாக ஆடுவான். நானும் அவனும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் சரின்ட்டு செல்ஃபி மோடுக்கு வருவோன்ட்டு வீடியோ எடுக்க யாருமே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டு பிஸியாகிட்டாங்க. இதுதான் எங்கள் தம்பி ஒய்ஃபு. எங்கள் தம்பி நான் வளர்த்தேன், நான் சின்ன பேபிலேருந்து அவனை வளர்த்து அவனும் கல்யாணம் ஆகிட்டு. இது அவங்க ஒய்ஃபு சந்தியா, எங்கள் தம்பி மாதிரியுமே அவளுமே ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப நல்லா பாசமாக இருப்பாள், கேரிங்காக இருப்பாள். நிறைய நாய் வச்சுக்கிட்டு வளர்க்குறியாமே, யாருனா கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசியிருந்தேன். அது நாயெலாம் கிடையாது, குட்டி பாப்பா அப்படின்னு சொல்கிறா. அந்த பாப்பா பேர் வந்து மைலோ அவங்க பாப்பா. நிறைய பேருக்கு வந்து பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது. அதுக்காக வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது நல்லா இருக்கும் போல். நம்மளுக்கு டயானா எப்படியோ அப்படி தானே அவங்களுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாேருக்கும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். எங்கள் அண்ணி பக்கத்துலேயே உட்காந்தா சரி அடிக்கடி குழம்பு, சிக்கன், இட்லிலாம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டியா அப்படின்ட்டு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு, எப்போவுமே நம்ம டெய்லியும் தனியாக தான் சாப்பிட்றோம். இது மாதிரி ஃபேமிலியாக மீட் பண்ணுறது என்றைக்குனா ஒரு நாள் தான். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபேமிலியில் எதுனா ஒன்றுனா மிஸ் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வரலைன்னா கூட நான் போய் அதில் கலந்துப்பேன். எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துரு, அவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த பாட்டு போடு, இந்த பாட்டு போடு, சொந்தமுள்ள வாழ்க்கை, இதான் மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்னு கிண்டல் பண்ணின்னு இருந்தாங்க. இதுதான் என்னுடைய மொத்த குடும்பம், என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள். நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற இடம். நான் கஷ்டத்தில் இருக்கும் போது அங்கே போனால் ஒரு ரிலாக்ஸாக சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம். மைண்டில் தோணும்ல, இங்கே போனால் நல்லாயிருக்கும், எனக்கு வேறு எங்கே போனால் நல்லா இருக்குது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும், அந்த வீடு நல்லா இருக்கோ இல்லையோ, வீட்டில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய தாய் மண்ணை போய் மிதித்தாலே எனக்கு ஒரு தனி பவர் வந்துடும், ஜாலியாக இருக்கும். எவ்வளோ சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு போனால் அது எல்லாத்தையும், ஏன்னா அங்கே ஃபோனில் வந்து டவர் இருக்காது. நம்மளுக்கு யார் ஃபோன் பண்ணாலும் நம்ம வந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறதுனால எந்த வேலையுமே நம்மளை யாருமே சொல்ல மாட்டாங்க, ஜாலியாக அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ நாங்கள் எல்லோரும் பார்க்குறீங்கல்ல, கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் இந்த வீட்டில் இருப்பாங்க.
அதனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு எல்லாருமே இது மாதிரி ஒன்றா இருக்கணும். குறிப்பாக வந்து நாங்கள் போனால் ஒரு வேலை கூட செய்ய மாட்டோம். எங்கள் அம்மா தான் பாவம் எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து வீடு ஃபுல்லாக நல்லா மருமகளுங்க, மகள், பேர பிள்ளைங்க, பையனுங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கணும். இவங்க ஒரு தனி ரொமான்ஸ் கப்பல்ஸ். இவங்க பெனிட்டா வந்து நான் லாமா கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. உடம்பு வேறு சரியில்லாமல் இருந்தால். இதில் ஹைலைட்டே என்னன்னா வந்து அந்த கிளிப்பு தான். அவங்க அம்மா கிளிப்பு வாங்கி கொடுத்தாங்களாம். அது பயங்கரமாக இருந்தது. என்னம்மா க்ரௌன்லாம் வச்சுக்கிறியம்மா அப்படின்னு நாங்கள் அவளை வந்து சொல்லின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பலூன்ஸ்லாம் எடுத்து பசங்க எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டு அவங்க எல்லோரும் எங்கள் தம்பி வீட்டாண்ட போனதை நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். அவர் வேறு வேலையாக போயிருந்தார். எப்போவுமே வழக்கம் போல் லேட்டாக தான் வந்தார். அவர் வந்ததே 10:30 11:30 வரைக்கும் உட்காந்து கதை பேசிட்டு அந்நேரத்துக்கு அவர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் வாரி காரில் போட்டுக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் வீட்டுக்கு வந்தேன்னா இன்றைக்கி வந்து ஸ்கூல் மண்டே. பிளஸ்ஸிக்கும் ஸ்கூலு, அவருக்கும் ஸ்கூலு. அதனால் ஷாரனும் எங்கள் கூட வந்துட்டா. எங்கள் அம்மா லீவ் விட்டு தான் வந்து குழந்தைங்கள கூட்டின்னு வந்துருந்தாங்க. இது வந்து குட் ஃப்ரைடேக்கு நம்ம வீட்டிலேருந்து தான் பன்னு 2 சர்ச்சுக்கு பன்னு கொடுத்தோம். அதில் எங்கள் மாமா எனக்கு ஒரு 50 பன்னு கொடுத்து நீ யார் கொடுக்குறியோ கொடு அப்படின்ட்டாரு. அதை தான் எடுத்துன்னு வந்து பிரித்து ஆளுக்கு வந்து 5 கொடுத்தேன். 5 ஃபேமிலிக்கு 5 கொடுத்து எல்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பன்னு தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவே நிறைய எடுத்துன்னு போனோம். எல்லாேருக்கும் பன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா சிறப்பாக ஒரு பிறந்த நாள் முடிஞ்சது. குறிப்பாக ஒன்ஸ் அகெயின் பெனிட்டாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணன் பொண்ணே. உலகத்துலேயே எங்கள் ஆயா தான் என் மேலே பாசமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியும் சரி இப்போ வரைக்கும் எங்கள் ஆயா தான் சொல்லுவாங்க, நீ உன் கண்ணில் தண்ணி வந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும் அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் அண்ணன் பொண்ணு தான். ஏன்னா அது ஒரு சின்ன பாப்பா இல்லை, நல்ல சுத்தமான இருதயம், ரொம்ப அன்பாக இருப்பா, கேரிங்காக இருப்பா, என் கூட தான் தூங்குவா. நான் எங்கே போனாலும் கார் விட்டு இறங்குனதே என் கையை பிடிச்சிட்டு பாப்பாத்தை நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்றவா. நான் சரின்னு சொல்லிவிட்டு எல்லா ஃபங்க்ஷனில் எந்த ஊரில் இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்புற டைமில் கரெக்டாக வந்து என் கூட காரில் உட்காந்துருவா. நான் வரேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ.